மன்னிப்பை பெற்று நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வர்களாய் காணப்படுகிறோம். அவன் சொல்லுகிறார், நாம் பாவ மன்னிப்பை குறித்து அறிந்ததினால், அந்த பாவ மன்னிப்பு இயேசுவிடத்தில் உண்டு என்பதனால் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அந்த மன்னிப்பை பெற்று ரட்சிப்பு என்கிற பூ நம்முடைய வாழ்க்கையில் மலர்ந்ததாய் காணப்படுகிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நாம் குடும்பமாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ரட்சிப்பை பெற்றவர்களாக, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனாலும் ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைக்காகலாம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகலாம். சின்ன காரியம் அப்படியே தேடி ஆராய்ந்து வந்து பார்த்தா சின்ன ஒரு காரியம் சொல்லுவார்கள், கன்னடோளுக்குரிய பிரச்சனை. அவ்வளவுதான், கிறிஸ்துவை விட்டே பின்வாங்கி போகிறார்கள். மறுபடியும் துன்மார்க்கமான வாழ்க்கைகள். எந்த இடத்திலிருந்து வந்தார்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் கடந்து போய் இன்றைக்கு அவர்கள் அறிந்து ஆபத்தில் வாழ்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ரட்சிப்பு கனமானதாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு கனமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் சும்மா ரட்சிப்பு உனக்கு கொடுக்கல, அத்தனை பாடுகளையும் அனுபவித்து சிலுவை மரணத்திற்கு கூடாக கடைசி துளி ரத்தத்தையும் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினவராய் காணப்படுகிறார். நானும் நீங்களும் அழகானவர்களாய் இருக்கும்படிக்கு தன்னுடைய அழகை சிலுவை இழந்தவராய் காணப்படுகிறார். தம்முடைய எல்லா மேன்மையும் எனக்காக உங்களுக்காக இயேசு திறந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை பெரிய அன்பு பாருங்க. இந்த உலகத்துல நாங்க நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு போய்விட்டார்கள். நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் நம்மை மறந்து போய்விட்டார்கள். ஆனால் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அழகா சொல்ற, கருவிலே நம்முடைய கண்கள் கண்டதாய் இருக்கிறது. நானும் நீங்களும் கருவில் இருக்கிற பொழுது நாங்கள் அவருக்கு தேவை என்று ஆண்டவர் நம்மை கருவில் தெரிந்தெடுத்தவராயிருக்கிறார். எவ்வளவு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்தவராயிருக்கிறார். அவன் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பு எந்த காலத்துல இழந்து போகக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம சில நேரத்துல கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றி வருகிறார்கள் சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார்கள். சொல்வார்கள், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்க வேண்டும், இல்லாட்டி வியாதியோடு இருக்கிற பிள்ளையோடைய கணவனோ மனைவியோ சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல தொழில் வருமானம் வர. தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைக்காக கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார்கள். ஆண்டவரும் தேடி வருகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். தேடி வருகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ரட்சிப்பு என்பது விலை மதிக்க முடியாத ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து முதலாவது நாம் மனம் திரும்புகிற பொழுது தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அங்கே நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது விசுவாசம் நமக்குள் வருகிறது. விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவது ஆசீர்வாதம், ரட்சிப்பு என்கிற ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது, அப்பா என்று அழைக்கிற அந்த புத்திர சுய பிள்ளை என்கிறதான அந்த உறவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் இருப்பார்கள். நல்லது செய்கிற பிள்ளைகள், ஒழுக்கமாய் வாழுகிற பிள்ளைகள், குழப்படி செய்யாமல் இருக்கிறவர்கள், வீட்டுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை அறிமுகப்படுத்துவார்கள் பெற்றோர். நான் யார் தெரியுமா? அந்த பிள்ளைண்ட அப்பா, அந்த டாக்டர் இருக்கிற அவற்ற அப்பா, அல்லாட்டி அவற்ற அம்மா என்று சொல்லி திறமையா இருக்கிறவர்களை சொல்லுவார்கள். ஆனால் தவறி போனவர்களை என்ன செய்வதில்லை, யாரும் வேலை சொல்வது கிடையாது. என்றால் தங்களுக்கு வெட்கமாய் இருக்கிறது. ஆனால் பாவத்தின் சேற்றில் வாழ்ந்த பொழுது நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து நம்மை அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய திரு ரத்தத்தினால் கழுவி நீ என் பிள்ளைடான்னு சொல்லி தன் மார்போடு அணைத்த ஒரே ஒரு நல்ல தகப்பனை தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிறோம். பாருங்க, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடம் என்றே நம்மை தோளில் சுமக்கிறவராய் நாம் மனம் திரும்புவதனால் ஏற்படுகிற இரண்டாவது நன்மை என்ன தெரியுமா? அப்பா என்கிற அந்த உறவை அவரிடத்தில் நானும் நீங்கள் பெற்றுக் கொள்கிறோம். பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்களாய் காணப்படும். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க போதுமானவராய். உங்கள்
தேவைகளை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை ஆண்டவர் அறிந்தவர்களாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வாழ கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். நான் திருச்சபைக்கு போனா இந்த பிரச்சனை எல்லாம் மாறணும், நான் இருந்ததை பார்க்க ரெட்டிப்பான நன்மை ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்த வாழ்க்கை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.